2021 தேர்தலின் போது ஸ்டாலினை அசகாய சூரன் போல சித்தரித்து விடியல் தரப்போகிறார் என விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்றியது திமுக. ஆட்சிக்கு வந்ததும் தமிழகத்தை தலைகீழாக திருப்பப் போகிறேன் என பேசி வந்த ஸ்டாலின் இன்று பருப்பிற்கு பணம் கொடுக்க முடியாமல் நீதிமன்றத்தில் குட்டு வாங்கிக் கொண்டிருக்கிறார். இந்தியாவிலேயே ரேஷன் பொருள் விநியோகத்தில் நல்ல கட்டமைப்பை உடைய மாநிலம் தமிழகம். காரணம், புரட்சி தலைவர் காலம் தொட்டு தனியாரிடத்தில் இருந்த ரேஷன் கடைகளை மீட்டு தமிழகம் முழுவதும் 33,000க்கும் மேற்பட்ட நியாய விலை கடைகளை நாம் உருவாக்கி இருக்கிறோம். கொரோனா காலத்தில் பல மாநிலங்களில் உணவு கிடைக்காமல் மக்கள் அல்லல் பட்ட போதும் கூட தமிழகத்தில் கடும் நிதி நெருக்கடிக்கு இடையே மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை நமது ரேஷன் கடைகள் கொண்டு சேர்த்தன. காரணம், அன்று தலைமையில் இருந்த பேரிடரை சரியாக எதிர்கொண்ட முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமியின் நிர்வாக திறமை. ஆனால் இன்று ஆட்சியில் இருக்கும் பொம்மை முதல்வரோ பேரிடர் எதுவும் இல்லாத போதே நிர்வாகம் செய்ய தெரியாமல் திணறுகிறார். சொல்ல போனால் ஸ்டாலினின் இந்த ஆட்சிதான் கொரோனாவை விட பெரிய பேரிடராக உள்ளது. ரேஷன் பொருள் கடத்தலை தடுக்க முடியவில்லை. மாதம் தவறாமல் மக்களுக்கு ரேஷன் பொருட்களை கொடுக்க முடியவில்லை. இப்போது ரேஷன் கடைகளுக்கு பருப்பு விநியோகம் செய்த தனியார் நிறுவனத்திற்கு 144 கோடி ரூபாய் பணத்தை கொடுக்க முடியாமல் திணறுகிறார். நீதிமன்றமே நிதி தட்டுப்பாடு இருக்கிறதா என கேட்கும் நிலையில் பார்ப்பவர்களிடமெல்லாம் கடன் வாங்கிக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அரசு. தமிழக மக்களின் தலையில் கடன் சுமையை ஏற்றி நிதி நிர்வாகத்தை சீர்குலைத்து அத்தியாவசிய பொருட்களை கூட விநியோகம் செய்ய முடியாத மோசமான நிர்வாகியாக வலம் வருகிறார் ஸ்டாலின். இவருக்கா இத்தனை பில்டப் கொடுத்தீங்க என கேட்கும் மக்கள் ஸ்டாலின் வெளியிட்ட அந்த விடியல் பாடலை கேட்டு இன்று சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஸ்ரீராம் சுப்புராஜ்.